வர்ற சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவை பாஜகவோடு இணைச்சிருவாரு. டாக்டர் கலைஞர் அவர்களுக்கும் பல்வேறு இடங்கள்ல நாம சிலையை திறந்து வைக்கிறோம்னா என்ன அர்த்தம்? பேரறிஞர் அண்ணாவுடைய கொள்கைகளை, கலைஞருடைய லட்சியங்களை நாம அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு செல்றோம் அப்படிங்கறதா அதோடைய அர்த்தம். ஆனா ஒன்றிய பாஜக அரசு என்ன பண்ணிட்டு இருக்கு? தமிழ்நாட்டுக்கு எந்த நன்மையும் செய்யறது இல்லை, எந்த திட்டத்தையும் கொடுக்கறது இல்லை, நாம கேட்கிற நிதியும் கொடுக்கறது இல்லை. ஆனா நாம கொண்டு வர்ற எல்லா திட்டத்திற்கும் ஏதாவது ஒரு இடைஞ்சல் கொடுத்துட்டே இருக்கிறது ஒன்றிய அரசு. தமிழ்நாட்டுக்கான கல்வி நிதியை கொடுத்தாங்களா? கொடுக்கல. 3200 கோடி இன்னும் கொடுக்கல. குடிநீர் திட்டம், சமீபத்தில் 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம், அதற்கும் இன்னைக்கு தடுத்து நிப்பாட்டுறதுக்கான முயற்சியில ஒன்றிய அரசு இறங்கி இருக்கு. நிதியும் கொடுக்கறது இல்ல, திட்டமும் கொடுக்கறது இல்ல. இன்னைக்கு பாசிச பாஜக அரசால ஒரு சுரண்டப்படுகின்ற மாநிலமாக, வஞ்சிக்கப்படுகின்ற மாநிலமாக இன்னைக்கு தமிழ்நாடு விளங்கிட்டு இருக்கு. இந்த அநியாயத்திற்கெல்லாம் எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் துணை போகின்றார். பாஜகவுக்கு அதிமுக துணை போகுதுன்னு கூட சொல்ல முடியாது. இன்னைக்கு பாஜகவோடு அதிமுக ஒண்ணுக்குள்ள ஒண்ணா கலந்து போயிடுச்சு. வர்ற சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவை பாஜகவோடு இணைச்சிருவாரு. ஏன்னா இன்னைக்கு அவருக்கு அதை விட்ட வேற வழி கிடையாது. இன்னைக்கு இடி ரெய்டு, சிபிஐ விசாரணை அப்படின்னு சொல்லி அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் மிரட்டி அமித்ஷாவோட பிடியில வச்சிருக்கிறாங்க. இதை திமுக கிட்டையும் முயற்சி செய்யலான்னு முயற்சி பண்ணாங்க. ஆனா சிபிஐ இடி ரெய்டுக்கெல்லாம் பயப்படுற திமுக தொண்டன் கிடையாது. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பயப்படலாம். ஆனா கலைஞருடைய உடன்பிறப்பு எந்த ஊட்டல் மிரட்டலுக்கும் பயப்பட மாட்டார். இன்னைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக்கிற எண்ணம் திரு அமித்ஷாவுக்கு கிடையாது, நிச்சயம் கிடையாது. பீகார்ல பார்த்திருப்பீங்க, 10 தடவை சிஎம் ஆன திரு நிதிஷ்குமாரையே ஏமாத்தி இருக்கிறாங்க. அமித்ஷாவோட நோக்கம் அதிமுகவை எப்படியாவது அபகரிச்சிடலாம். அப்படிப்பட்ட அதிமுக இன்னைக்கு அமித்ஷா கிட்ட அடிமை திமுகவா மாறி இருக்கு. இப்படி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் இன்னைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி கிட்ட அடகு வைக்க பார்க்கிறார். நம்முடைய உரிமைகளை அடகு வைக்க பார்க்கிறார். அந்த டெல்லி அணியை எதிர்த்துதான் இன்னைக்கு நம்முடைய தலைவர் தலைமையில மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி திமுக தலைமையிலான தமிழ்நாடு அணி இன்னைக்கு களத்துல நிக்குது. வர்ற சட்டமன்ற தேர்தலில் டெல்லி அணிய மொத்தமா தமிழ்நாட்டு மக்கள் கிளீன் போல்டு செய்வாங்க. அதுக்கு கழக உடன்பிறப்புகள், இங்க வந்திருக்கக்கூடிய தாய்மார்கள், நீங்க ஒவ்வொருத்தரும் களத்துல தீயா வேலை செய்யணும். நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியுடைய சாதனைகளை நீங்க மக்கள்கிட்ட எடுத்துக்கொண்டு போய் சேருங்க. பாசிச பாஜகவில், அதிமுகவில் தமிழ்நாட்டுக்கு ஏற்படுகின்ற ஆபத்துகளை மக்களுக்கு விளக்கமா எடுத்து சொல்லுங்க. பாசிச சக்திகள்கிட்ட இருந்து தமிழ்நாட்டை பாதுகாக்க நம்முடைய கழக தலைவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையில தான் நிச்சயம் ஆட்சி அமைச்சு நம்மளாலதான் நம்முடைய மாநிலத்துடைய உரிமைகளை பாதுகாக்க முடியும். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் குறைந்தது 200 தொகுதிகள்ல நம்முடைய கூட்டணி தலைவர் தலைமையிலான கூட்டணி நிச்சயம் வென்று காட்டணும். அதற்கு இந்த அரியலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரியலூர் ஜெயங்கொண்ட தொகுதி அதற்கான ஒரு தொடக்க புள்ளியா நிச்சயம் அமையுன்ற அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு.